மீடியா சர்க்கிள் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நம்மோடு நேர்காணலுக்காக தயாரிப்பாளர் ஆஸ்கார் மூவிஸ் பாலாஜி பிரபு அவர்கள் நம்மோடு இருந்திருக்கிறார். அவரோடு பேசலாம். சார் வணக்கம். வணக்கம். அப்பா பாஸ்கர் அவர்கள் இயக்கிய தீர்ப்புகள் திருத்தப்படலாம் அந்த திரைப்படத்தில் காமெடி நடிகர் செந்தில் அவர்களுக்கு கிட்டத்தட்ட 500 ரூபா தான் சம்பளம் கொடுத்துருக்காங்க. அவர் ஆரம்ப காலகட்டம் இல்லையா அது. ஆனால் ஒரு 10 வருடம் கழித்து அப்பா தயாரித்திய திரைப்படமான விஷ்ணு படத்தில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 10 லட்ச ரூபா சம்பளம் வாங்கினதா கேள்விப்பட்டோம். உண்மைதான். அது என்னன்னா தீர்ப்புகள் திருத்தப்படலாம். அப்பா வந்து சஸ்பென்ஸ் படமாக ஃபஸ்ட்டு படமாக எடுக்கிறாரு. சிவகுமார் அம்பிகா அந்த படத்தில் பேர். அந்த படத்தில் வந்து இந்த சஸ்பென்ஸை ரிவீல் பண்ணுறது ஒரு மெக்கானிக் ஷெட்டில் இருக்கிற ஒரு மெக்கானிக் பையன்தான் அந்த சஸ்பென்ஸை ரிவீல் பண்ணுறான் அந்த கிளைமேக்ஸில் அப்படிங்கிற இதுக்கு ஒரு நல்ல பார்க்குறதுக்கு நல்ல ஒரு கருப்பாக மெக்கானிக் மாதிரி ஒரு லுக்கில் ஒரு பையன் வேணும் அப்படின்னு சொல்லும்போது ப்ரொடக்ஷன் மேனேஜர் வந்து செந்தில் கொண்டு வந்து காமிக்கிறார் அப்பாட்ட. அப்பாவுக்கு செந்தில் பார்த்தோன்னே ஃபஸ்ட் லுக்லேயே பிடிச்சி போச்சு. அவரோட பேச்செல்லாம் பார்த்திங்கன்னா அப்போ வந்து இந்த மதுரை ஸ்லாங் நிறைய இருக்கும். சொல்லுங்கள் என்ன நான் பண்ணிடுறேன் அப்படின்னாராம். எழுத்து பேசுவேன். ஆமாம், நான் பண்ணிடுறேன். ஏன் பண்ணுவியாடா அந்த ஒரு சின்ன சீனு உன்னால தான்டா சஸ்பென்ஸே ரிவீல் ஆகும், கரெக்டாக பண்ணணும்டா, க்ளோஸ்லாம் வைப்பேன்டா அப்படின்னு. பண்ணிடுறேன், கவலைப்படாதீங்க, நம்பி கொடுங்க அப்படின்னாராம். அதுக்கு முன்னாடி சின்ன கேரக்டர் நடிச்சு சின்ன கேரக்டர்லாம் நடிச்சிட்டு வர்றாரு. அப்போ பிரபலியமே கிடையாது செந்தில். அப்போ வந்து சின்ன கேரக்டரில் நடிச்சிட்டு வர்றாரு. சரி பரவாயில்ல இந்த பையனை போடலான்னு சொல்லிட்டு அந்த மெக்கானிக் ஷெட்டில் வந்து செந்தில் வந்து ஒரு காக்கி சட்டை காக்கி ட்ரௌசர் போட்டிருப்பார். அதாவது ஹாஃப் ஷர்ட்ஸ் போட்டுட்டு ஸ்க்ரூ ட்ரைவர் வச்சு காரில் ஏதோ ரிப்பேர் பண்ணிட்டுப்பார். அப்போ சிவகுமார் சார் அங்கே வருவார். வந்து அந்த வீட்டுக்கு வந்து காரை ரிப்பேர் பண்ணியா அப்படின்னா, நான் வந்தேன் ஆனால் கார் ரிப்பேர் பண்ணல அப்படின்வார். ஏன் ரிப்பேர் பண்ணல? அந்த வீட்டிலேருந்து ஒரு அம்மா வந்தாங்க, கார் ரிப்பேர் ஆயிடுச்சு, நீங்கள் போகலான்னு சொன்னாங்க, நான் போயிட்டேன் அப்படின்வார். அப்படியா அப்படின்னு சொல்லி சிவகுமார் சார் பர்ஸ்லேருந்து ஃபோட்டோ எடுத்து காமிப்பார். அம்பிகாவோட ஃபோட்டோவை. இந்த அம்மாவா அப்படின்னு கேட்பார். அப்படியே பார்ப்பார். இந்த அம்மா இல்லைங்க, வேற ஒரு அம்மா அப்படின்வார். யார் அது, கொஞ்சம் க்ளூ கொடுக்க முடியுமா, ஏதாவது சொல்ல முடியுமா, அப்படி எப்படி இருந்தாங்க அப்படின்னு கேட்கும்போது, அந்த அம்மா வந்து வெள்ளை சேலை கட்டியிருந்தாங்க, கையில் ஒரு பைபிள் வச்சுருந்தாங்க அப்படின்வார். அப்போ தான் வந்து அந்த சஸ்பென்ஸே அந்த படத்தில் ரிவீல் ஆகும். முக்கியமான சஸ்பென்ஸ் ரிவீல் பண்ணுற கேரக்டர் வந்து செந்தில் நடித்தார். அப்போ வந்து அந்த படத்தில் வந்து செந்தில் சாருக்கு நீங்கள் நம்ப மாட்டீங்க, பல லட்சங்களை பின்னாடி சம்பளமாக வாங்கிட்டார். அந்த படத்தில் 500 ரூபா தான் சம்பளம் கொடுத்தோம். அதே தீர்ப்புகள் திருத்தப்படலாம்ல இந்த இடத்துல சொல்லணும் ஒரு விஷயம். அது என்னென்னா, சத்யராஜ் சாரை வந்து சிவகுமார் சார் வந்து அப்பா கிட்ட இன்ட்ரடியூஸ் பண்ணுறார். வாத்தியாரே அப்படின்னா வாத்தியாரேன்னு தான் அவர் கூப்பிடுவார். வாத்தியாரே இந்த கொலை செய்யப்பட்டு இருக்கான்ல ஒரு கேரக்டரு, அதுக்கு எனக்கு தெரிஞ்ச பையன் ஒருத்தன் இருக்கான், நடிப்பில் ஆர்வமாக இருக்கான், சின்ன வேடங்கள்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கான், அவனுக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லும்போது, சரி ஆஃபீஸ்க்கு அனுப்புங்க அப்படின்னோடனே சத்யராஜ் சார் ஆஃபீஸ்க்கு வரார். நம்ம ஆஃபீஸ்க்கு ஒரு புல்லட்டில் வரார். ஆக்சுவலி வந்து வண்டியை நிறுத்திட்டு உள்ளே வந்து அப்பாவை பார்க்குறாரு. அப்பா பார்த்தோன்னே உட்காருங்க சொல்லுங்கள் அப்படின்னோடனே, நான் வந்து கோயம்புத்தூர் சார், சிவகுமார் சாரோட சொந்தக்காரன், இந்த ரோல் நல்லா இருக்குன்னு சொன்னாங்க, கொடுங்க சார் அப்படின்னு சொன்னார். அப்போவே ஒரு நிறைய படங்களில் மொட்டத்தில் சின்ன கேரக்டர்ஸ் சின்ன இந்த எஸ் பாஸ்ன்னு பின்னாடி நிற்பாங்க பார்த்தீங்களா, நம்பியாரெலாம் நடிப்பார் அந்த காலத்தில். பின்னாடியே ஒரு 4-5 மொட்டைங்க நின்றுட்டு எஸ் பாஸ் அப்படின்வாங்களா, அந்த மாதிரி எஸ் பாஸ் கேரக்டர் தான் அவர் கிடச்சிச்சு ஆரம்பத்தில் சத்யராஜுக்கு. இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா அப்பா வந்து சிவகுமார் சரி பார்க்கலாம் தம்பி அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிட்டு சிவகுமார் சாருக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறாரு, யோ என்னையா நீ ஓ ஹைட்டுன்னா நீ குட்டையாக இருக்க, அவன் வளர்ந்த மாடு மாதிரி வளர்ந்துருக்கான், 2 பேரும் எப்படியா நான் ஃப்ரேம் வைப்பேன், அது யோசிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லும்போது சிவகுமார் சார் சொல்லியிருக்காரு, சார் உங்களுக்கு தெரியாத வாத்தியாரே இந்த எப்படி அட்ஜஸ்ட் பண்ணுறதுன்னு, இவ்வளோ வருஷம் டைரக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க, விடுங்க, நீ வேணும்ட்டு பண்ணாதீங்க, நீ என்ன சொன்ன பையனுக்கு சான்ஸ் கொடுங்க, அவாய்ட் பண்ணணுன்னு நினைக்காதீங்க அப்படின்னோடனே, சரி போய வர சொல்லியா நடிக்க சொல்லியா அப்படின்னு சொல்லிட்டு சத்யராஜ் வந்து வேண்டா விருப்பாக தான் அந்த தீர்ப்புகள் திருத்தப்படலாம்ல வந்து அப்பா போட்டார். அந்த 2 நாள் ஷூட் வந்து சிவகுமார் சத்யராஜ் காம்பினேஷன்லாம் வரும்போது அதாவது ஃப்ரேமிங்கே வைக்க முடியாமல் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காரு. ஏன்னா அவர் ஹைட்டு இவர் குட்டை இந்த மாதிரி இருந்தால் அப்புறம் ஃப்ரேம்லாம் பண்ணி அந்த படத்தை முடித்தோன்னே 2 நாளைக்கு சம்பளம் வந்து சத்யராஜ் சாருக்கு வந்து ஒரு நாளைக்கு 500 ரூபா, 2 நாளைக்கு 500 1000 ரூபா தான் அன்றைக்கி அந்த படத்தில் கொடுக்கப்பட்டது சத்யராஜ் சாருக்கு. அப்புறம் இன்றைக்கி வந்து பாகுபலியெல்லாம் நடித்ததுக்கப்புறம் 3 கோடி 4 கோடி ஆர்டிஸ்ட்டாக வந்துட்டார். இப்போ சமீபத்தில் வந்து கூலியில் நடிக்கிறாரோ, கூலியில் வந்து ஒரு பெரிய சம்பளம் கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதாவது முதல்ல வந்து சிவாஜியில் நடிக்கும்போது வேணான்ட்டார், அப்புறம் கூலியில் போய் நடிக்கிறாரு. ஏன் இந்த மனம் மாற்றம்னு எனக்கு தெரில. சரி நம்ம டாபிக் அதில் விட்டுருவோம்.
இப்போ சத்யராஜ் சார் சொன்னேன் நான். இப்போ வந்து அதுக்கப்புறம் வந்து செந்தில் சாரை வந்து தண்டிக்கப்பட்ட நியாயங்கள்னு ஒரு படம் எடுக்கும்போது நல்ல ஒரு காமெடி ரோல் அப்பா கொடுக்குறாரு. அப்புறம் பௌர்ணமி அலைகள் எடுக்கும்போது ஒரு அதுலேயும் ஒரு சின்ன கேரக்டர் தான், ஆனால் செந்திலை கூப்பிட்டு அதில் நடிக்க வைக்கிறாங்க. எல்லா படங்களையும் நடிச்சிருவாரு. ஆமாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா பன்னீர் நதியில் எடுக்கும்போது ஃபுல்லாக ரன் த்ரூ கேரக்டர், காமெடி கேரக்டர். செந்தில், கோவை சரளா, எஸ்எஸ் சந்திரன் அந்த படத்தில் ரொம்ப நல்லாயிருக்கும். ஊட்டியில் இருக்கும் ஃபுல் காமெடியும் அது கொடுத்தாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா செந்தில் சார் வந்து ஒரு நாள் வந்து அப்பாவை இதுக்கு கொஞ்சம் முன்னாடி இந்த தீர்ப்பல் திருத்தப்படலாம் முடிஞ்சதுக்கு அப்புறம்னு நினைக்கிறேன், செந்தில் சார் வந்து அப்பாவை வந்து பார்த்துட்டு இந்த மாதிரி வந்து கல்யாண பத்திரிக்கையை கொடுத்துருக்காரு. அப்போ என்னடா கல்யாணங்கிற சந்தோஷமாக இருக்கிறத விட்டுட்டு ஒரு மாதிரி கவலையாக இருக்கே அப்படின்னு கேட்டிருக்காரு முகத்தை பார்த்துட்டு. இல்லை சார், யாருமே என்னுடைய கல்யாணத்துக்கு தலைமை தாங்க வர மாட்டேங்கிறாங்க. யாரையோ கேட்டு பார்த்தேன், எல்லாரும் பார்க்கலான்னு சொல்லி அனுப்பிச்சிட்டாங்க. மனசு கஷ்டமாக இருக்குது. இவ்வளோ வருஷம் சினிமாவில் இருக்கேன், என் கல்யாணத்துக்கு யாருமே வந்து தலைமை தாங்க மாட்டேங்கிறாங்க. யாராவது ஒருத்தவங்க வந்து தலைமை தாங்கினா தானே எனக்கும் பொண்ணு கொடுக்குற இடத்துல பெருமையாக இருக்கும். நடிகைன்னு சொல்லி பொண்ணு எடுத்திருக்கேன், ஒரு 4 பேர் வந்தால் தானே நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி வருத்தப்பட்டு பரப்பல. டேய், நீ ஏன்டா கவலைப்படுற, நான் வந்து உன் கல்யாணத்தை தாலி எடுத்து கொடுத்து நடத்தி வைக்கிறேன்டா, எனக்கு நான் வந்தால் உனக்கு ஓகே தானடா அப்படின்னு கேட்டுக்கிறப்பா. ஐயோ, நீங்கள் வந்தால் இதுக்கு மேலே எனக்கு பெரிய சந்தோஷம் என்ன இருக்குது, ரொம்ப சந்தோஷப்படுவாங்க, நீங்கள் வாங்க அப்படின்னு சொன்னோன்னே அப்பா வந்து செந்தில் சார் சொல்லியிருக்காரு, சார் அண்ணன் நான் உங்களுக்கு ஃப்ளைட் டிக்கெட் போட்டு கொடுக்கணுமா அப்படின்னு கேட்டுக்காரு. இல்லை, எந்த டிக்கெட்டும் போட வேணாண்டா, நீ பேசாமல் கல்யாண தேதியை சொல்லிவிட்டு எந்த இடத்துல நடக்குதுன்னு பத்திரிக்கை கூட நான் வந்துடுறேன் காரில் அப்படின்னு சொல்லிட்டு அப்பா கார் எடுத்துக்கிட்டு 2-3 ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூட்டிகிட்டு செந்தில் சாரோட கல்யாணத்தை போய் அட்டன் பண்ணி செந்தில் சாருக்கு தாலி எடுத்து கொடுத்து கல்யாணமே எங்கள் அப்பா தலைமையில் தான் நடந்துச்சு. அந்த நன்றி விசுவாசம் இருக்குது பார்த்தீங்களா, அது செந்தில் சாருக்கு வந்து கடைசி வரைக்கும் இருந்துக்கிட்டே இருந்துச்சு. அதுக்கு ஒரு உதாரணம் நம்ம சொல்லலாம். அது என்ன அப்படின்னா, விஷ்ணு படம் விஜயை வச்சு நாங்கள் ஆரம்பிக்கிறோம் இல்லையா, அந்த படத்தில் வந்து எஸ்ஐசி சார் சொல்கிறார், வடிவேலுன்னு ஒரு பையன் இப்போ நல்லா வந்துக்கிட்டு இருக்கான். அப்போ வந்து இந்த காதலன் படமெல்லாம் எடுத்துட்ருக்காங்கன்னு நினைக்கிறேன். 94ல் நாங்கள் அவரை கமிட் பண்ணோம். படம் ரிலீஸ் ஆனது 95ல். அந்த பையனை காதலன் 94 தான் ரிலீஸ் ஆயிடுச்சு. அப்படியே அந்த நேரம் ஒரே சிமிலர் டைம், ரொம்ப பிரபலியமாகாத ஒரு காலகட்டம். வடிவேலுக்கு போய் பேசும்போது 5 லட்சம் சம்பளம் கேட்குறாரு. அப்பா சொல்கிறார், என்ன சார், எஸ்எஸ்சி சார்கிட்ட, என்ன சார் 5 லட்சம் சம்பளம் கேட்குறான் அந்த பையன் அப்படின்னும்போது, இல்லை சார், அந்த பையன் கொஞ்சம் சப்போர்ட்டாக இருக்கும், விஜயெல்லாம் இப்போ வளர்ந்து வர நடிகனாக இருக்கார், அது நிறையா ராஜாவின் பார்வையில் அது இதுன்னு படங்கள்லாம் வடிவேலு போட சொல்லிகிட்டே இருக்கேன், நீங்களும் இப்போ வடிவேலு போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லும்போது, சரி போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்பா வந்து வடிவேலுவை புக் பண்ணுறாரு. 2 லட்சம் அட்வான்ஸ் கேட்குறாரு, கொடுத்தாச்சு. தேதியெல்லாம் எப்போவுமே அக்ரிமெண்ட் எழுதி வாங்கிட்டு வந்துடுவார். அக்ரிமெண்ட் படி தேதியெல்லாம் எழுதி கொடுத்துட்டார் வடிவேலு. 2 லட்சம் அட்வான்ஸும் கொடுத்தாச்சு. அந்த ஷூட்டிங்கு கிளம்புறதுக்கு நாள், அதாவது வந்து யூனிட் ஃபுல்லாக வந்து அந்த படம் வந்து மூணாரில் நடந்துச்சு. யூனிட் ஃபுல்லாக மூணார் போயாச்சு. எஸ்எஸ்சி சார், விஜய், சோபாமா எல்லாருமே போயிட்டாங்க. நாங்கள் மட்டும் போய் ஜாயின் பண்ணணும். நாங்கள் இங்கே கொஞ்சம் ஃபைனான்ஸ்லாம் அரேஞ்ச் பண்ணிட்டு போக வேண்டியிருந்துச்சு. காரணம் என்னென்னா, அன்றைக்கி விஜய்க்கெலாம் எந்த மார்க்கெட்டும் கிடையாது. விஜயை வச்சு படம் எடுக்கிறதுக்கு யாருமே ஃபைனான்ஸ் பண்ணல. அன்னைக்கு பூஜைக்கு வந்தவங்க, அன்னைக்கு வந்த பிரபல இயக்குனர்கள், பிரபல தயாரிப்பாளர்கள்லாம் விஷ்ணு படம் பூஜைக்கு வந்துட்டு எங்களை நக்கல் பண்ணிவிட்டு நையாண்டி பண்ணிட்டு போனாங்க. என்ன சொன்னாங்கன்னா, ஆல்ரெடி பாஸ்கர் சார் வந்து சக்கரவர்த்தி எடுத்து ரிலீஸ் பண்ண முடியாமல் சிரமப்பட்டுக்கிட்டு இருக்காரு. இந்த நேரத்தில் யாருன்னே தெரியாது இந்த பையனை, எப்படி யாருன்னே தெரியாது இந்த பையனையெல்லாம் போட்டு ஹீரோவை கமிட் பண்ணி விஷ்ணுன்னு ஒரு படம் பூஜை போடுறாரு, இதெல்லாம் என்ன ஆகுது, இதெல்லாம் வந்து வியாபாரமும் ஆகாது, இது வந்து எடுக்கவே முடியாது அப்படின்னு நக்கல் பண்ணிட்டு போனாங்க. ஃபஸ்ட் அவுட் சைட் பேனர் இல்லையா, அது அவுட் சைட் பேனர், ஃபஸ்ட் அவுட் சைட் பேனர் நாங்கள் தான். எடுக்கவே முடியாது, இதெல்லாம் எதுக்கு இந்த வேலை, பாஸ்கர் சாருக்கு எதுக்கு இந்த வேலை அப்படின்னு நிறைய பேர் காதுபடவே கமெண்ட் பண்ணிட்டு போனாங்க. நாங்கள் அதெல்லாம் கண்டுக்கல. எப்படியும் நம்ம எடுப்போம், இந்த படத்தை சக்ஸஸ் ஆகும்னு ஒரு நம்பிக்கையில் இந்த ப்ராஜெக்டை தொடங்கணும். இன்னொரு விஷயமும் இந்த இடத்துல சொல்கிறேன், ஒரு லைட்டர் வேலை தான் நான் அந்த ப்ராஜெக்டை தொடங்கணும். அந்த ப்ராஜெக்ட் மேலே ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷன்லாம் கிடையாது. இப்போ விஜய் சார், ஆனால் பிற்காலத்தில் வந்து எங்களுக்கு அந்த படம் வந்து பெரிய லாபத்தை கொடுத்துச்சு. அது ரொம்ப முக்கியமான விஷயம். விஜய் சாரோட மார்க்கெட்டு கமர்ஷியல் ஹீரோவாக விஷ்ணுக்கு அப்புறம் தான் ப்ரமோட் ஆனார். விஷ்ணு தான் வந்து ரிலீஸ்க்கு முன்னாடியே பெரிய வியாபாரமான படம் விஜய் சாரோட கேரியரில். அப்போ வந்து வடிவேலு சார் வந்து ஷூட்டிங் போகிறதுக்கு நாள், நாளைக்கு ஷூட்டிங்கு மூணாரில் வடிவேலு சார் நடிக்கணும் காம்பினேஷனில். இப்போ வடிவேலு சார் சொல்கிறாரு, இந்த மாதிரி வந்து என்னால் 4 நாள் தள்ளி தான் வர முடியும் அப்படின்னு சொல்லி ஃபோன் பண்ணி சொல்கிறார் அப்பாட்ட. அப்பா சொல்கிறார், என்னப்பா தேதியை கொடுத்துட்டு 4 நாள் தான் தள்ளி வர முடியும்னு சொல்கிறேன் அசால்ட்டாக, நாளைக்கு மூணாரில் ஷூட்டிங் ஆச்சு அப்படின்போது, சார் நான் பிஸியாக நடிச்சிக்கிட்டு இருக்கேன் சார் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்கிறார். அப்பா சொல்கிறார், பிஸியாக நடித்தா என்னப்பா, அப்போ மற்றவங்களாம் வேலை வெட்டி இல்லாமல் இருக்காங்கன்னு அர்த்தமா, என்ன சொல்ல வர? இல்லை, நான் அப்படிலாம் சொல்ல வரல சார், ஒரு 4 நாள் அட்ஜஸ்ட் பண்ணிங்கன்னா நான் வந்து நடித்து கொடுத்துருவேன் அப்படின்னும் போது அப்பா சொல்கிறார், இல்லை
எனக்கு அக்ரிமெண்ட் போட்டு கொடுத்துருக்கேன். ஒன்று நாளைக்கு வந்து மூணாறில் ஷூட்டிங்கில் நடி, இல்லை முடியாதுன்னு நீ தீர்க்கமாக சொன்னீங்கன்னா நீ வந்து என்னுடைய 2 லட்ச ரூபா பணத்தை திருப்பி கொடுத்துரு, நான் அக்ரிமெண்ட்டை கேன்சல் பண்ணி கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லும்போது வடிவேலு சார் சொல்கிறாரு, இல்லை சார் என்ன சார் இப்படி ஸ்ட்ரிக்டாக பேசுகிறீங்க, இல்லைப்பா என்னுடைய கம்பெனியில் இதான்ப்பா ஸ்ட்ரிக்ட்டு, இதான்ப்பா சிஸ்டமு, இதுக்கு ஒத்துக்கிட்டா நடி, ஒத்துக்கலைன்னா விட்டுரு அப்படின்னு சொல்லும்போது அவர் என்ன பண்ணிட்டார், உடனே எஸ்எஸ்சி சார் ஃபோன் பண்ணிட்டார். ஏன்னா எஸ்எஸ்சி சார் தான் எல்லா படத்துலையும் இப்போ வடிவேலுவை ரெக்கமெண்ட் பண்ணிகிட்டு இருக்காரு. ஏன் ரெக்கமெண்ட் பண்ணிகிட்டு இருக்காருன்னா, விஜயே அன்றைக்கி வந்து மார்க்கெட் இல்லாத நடிகர், யாருன்னே தெரியாத நடிகர். இப்போ அதே மாதிரி தான் அஜித் இருந்தார். அஜித்துக்கும் வடிவேலு தேவைப்பட்டது, விஜய்க்கும் வடிவேலு தேவைப்பட்டது, சூர்யாவோட ஏர்லி டேஸ் படங்கள், பிரசாந்த் படங்கள் எல்லாத்துக்குமே வடிவேலு தேவைப்பட்டது. அப்படி இருக்கும்போது எஸ்எஸ் சார்கிட்ட சொல்கிறாரு, இந்த மாதிரி வந்து ப்ரொடியூசர் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்கார், 4 நாள் அட்ஜஸ்ட் பண்ண முடியாது, அட்வான்ஸை திருப்பி கொடுன்னு சொல்கிறாரு. அப்படின்னா உடனே எஸ்எஸ்சி சார் சேர்ந்து வடிவேலுக்கிட்ட சொல்கிறாரு, இல்லை அவசரப்படாதப்பா, நான் ப்ரொடியூசர்கிட்ட பேசுகிறேன்னு சொல்லி அங்கேருந்து மூணார்லேருந்து ட்ரங்க் காலில் வந்து, சார் இந்த மாதிரி வடிவேலு வந்து 4 நாள் வந்ததுக்கப்புறம் நான் அட்ஜஸ்ட் பண்ணி எடுத்துக்கிறேன் சார் அப்படின்னும்போது, அப்போ வந்து அப்பா சொல்கிறாரு, இல்லை நான் ஒத்துக்க மாட்டேன், நான் பிஸியாக இருக்கேன்னு ஒரு வார்த்தை அந்த பையன் சொல்கிறான், அப்போனா நம்மளாம் வேலை வெட்டி இல்லாமல் இருக்கமா, தப்பு, நான் அனுமதிக்க மாட்டேன், என்னுடைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் கட்டுப்பட்டால் தான் நான் ஒரு நடிகனை வச்சு படம் எடுப்பேன், எனக்கு விருப்பம் இல்லை, விட்டுருங்க அப்படின்னு சொல்லும்போது எஸ்எஸ் சார் சொல்கிறாரு, சார் விஜயோட மார்க்கெட்டுக்கு கொஞ்சம் தேவைப்படுது சார், அதுவும் இல்லாமல் பிஸ்னஸ்க்கும் யூஸ் ஆகும் சார், கொஞ்சம் ஆலோசிங்க அப்படின்போது அப்போ வந்து ஸ்ட்ரிக்டாக மறுத்துறாரு, முடியாது அப்படின்னு சொல்லிடுறாரு. அப்புறம் எஸ்எஸ்சி சார் வேறு வழி இல்லாமல் வடிவேலுக்கு ஃபோன் பண்ணி, இப்போ ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்கார், நீ அட்வான்ஸை திருப்பி கொடுத்துருன்றாரு. அவர் வடிவேலு சார் வந்து உடனே மேனேஜர் மூலமாக ஒரு அன்றைக்கி ஈவினிங்கே அட்வான்ஸை கொண்டு வந்து கொடுத்துட்டாரு. அதெல்லாம் வேறு விஷயம். இப்போ வடிவேலு அந்த ப்ராஜெக்ட்லேருந்து போயிட்டார். நாளைக்கு மூணாறில் ஷூட்டிங்னும் போது வேறு ஒரு ஆர்டிஸ்ட்டை இதில் நடித்தாகணும், காமெடியன். அப்போ என்ன பண்ணுறாரு, இம்மீடியட்டாக செந்திலுக்கு ஃபோன் பண்ணுறாரு, எங்கே இருக்க அப்படின்னு கேட்குறாரு. வீட்டில் தானே இருக்கேன், சும்மா தான் இருக்கேன் அப்படின்னு. கேரக்டர்லாம் வந்து எஸ்சி சார் சூஸ் பண்ணல. இல்லை, இது வேற காமெடியன் மாற்ற வேண்டிய நெசசிட்டி வந்துருச்சு. இப்போ யாரையாவது புக் பண்ணி அனுப்பணும், ஏன்னா அவங்கெல்லாம் மூணார் போயிட்டாங்க, யூனிட் எஸ்எஸ்சி சார்லாம் மூணார் போயிட்டார். அப்போ எஸ்எஸ்சி சார் சொல்கிறாங்க, சார் செந்தில் ஓகேவான்னு கேட்குறாங்க. அப்போ கேட்டு தான் பண்ணாங்க. இப்போ எஸ்எஸ்சி ஓகே சார், ஒன்றும் பிரச்சனை இல்லை, தெரிஞ்ச காமெடியன் தானே, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொன்னோன்னே அவரும் பார்த்தீங்கன்னா யாரை வேணாலும் வச்சு எடுப்பார். அது இவர் இருந்தார் அவர் இருந்தார் இல்லை, அன்னைக்கு பையனுடைய வளர்ச்சிக்கு தேவை அப்படின்னு நினச்சாரே தவிர ஜென்ரலாக யாரை வச்சுன்னு எடுக்கக்கூடிய கேரக்டர் தான் அந்த டேரக்டராக. இப்போ ஓகேன்னு சொல்லிவிட்டு செந்தில் அப்பா கூப்பிட்டு வர்றாரு. அப்பா ஆஃபீஸ் செந்தில் வராரு. அப்போ செந்தில்கிட்ட சொல்கிறாரு, டே இந்த மாதிரி கொஞ்சம் ஃபைனான்ஷியல் டிஃபிகல்ட்டிஸ் இருக்குது, உனக்கு நான் இப்போ 1 பைசா கூட அட்வான்ஸ் தர மாட்டேன், நீ போய் படத்தை முடிச்சு கொடு, 10 நாள் என்னமோ தேவைப்படுது டேரக்டருக்கு, நீ முடிச்சு கொடு, நீ ஃப்ரீயாக இருக்கியா அப்படின்னா, ஆமாண்ணே நான் ஃப்ரீயாக தான் இருக்கேன், இப்போ கிளம்பு, டிக்கெட் போடுறேன், நீ கிளம்பு அப்படின்னா ஃப்ளைட் டிக்கெட் போட்டு கொடுக்குறாங்க. அவர் கோயம்புத்தூர்லேருந்து பொள்ளாச்சி வழியாக மூணார் போகிறார். மூணார் போய் அந்த ஷூட்டிங்கில் நடிக்கிறாரு. அப்பா என்ன பண்ணுறாரு, அந்த படத்தில் வந்து பிஆர்ஓவாக இருக்கார் விஜய் சாருக்கு. அவர் வந்து பிடி செல்வகுமார், அவரை கூப்பிட்டு எஸ்ஐ சார்கிட்ட வந்து, வடிவேலு மாதிரி இந்த பையனுக்கு மேக்கப்பை போடுங்க, இந்த குச்சி குச்சியாக வந்து, அப்போ தான் இந்த காதலெல்லாம் வடிவேலு அப்படி நடிச்சிருந்தார், குச்சி குச்சியாக மேக்கப் போட்டு அதே மாதிரி ஒரு காஸ்டியூமு, ஒரு மஞ்சள் கலர் சட்டை, ஒரு ரெட் கலர் பேண்ட்டெல்லாம் கொடுங்க, நம்ம இவனை வளர்த்து விடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பிடி செல்வகுமார் வந்து செந்திலோட அசிஸ்டண்ட்டாக போடுறாரு. அந்த படத்தில் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா செந்தில் கூடவே பிடி செல்வகுமார் ட்ராப் பண்ணிக்கிட்டே இருப்பார். அந்த மாதிரி அந்த படத்தை ஃபுல்லாக எடுத்து காமெடி ஃபுல்லாக முடிஞ்சிருச்சு. அப்புறம் வந்து பொள்ளாச்சியில் நடித்து கொடுத்தாரு, பொள்ளாச்சியும் முடிஞ்சிருச்சு. செந்தில் சார் வந்து எந்த இடத்துலையுமே எனக்கு காசு கொடுங்க, ஒரு 5000 கொடுங்க, 10,000 கொடுங்க, 1 லட்சம் கொடுங்கன்னு கேட்கவே இல்லை. எந்த நடிகனுமே இப்படி வந்து கோஆப்ரேட் பண்ண மாட்டான். இன்றைக்கி இருக்கிற எந்த நடிகனுமே நான் சேலஞ்ச் பண்ணி சொல்கிறேன், பழைய நன்றி விசுவாசம்லாம் யார்கிட்டையுமே கிடையாது. ஆனால் செந்தில் சார் அப்பா போய் கல்யாணம் பண்ணி வச்சார் பார்த்தீங்களா, அது இல்லாமல் எல்லா படத்துலையும் தொடர்ந்து அவர் வாய்ப்பு இல்லாமல் இருக்கும்போது கொடுத்தாரு பார்த்தீங்களா, அதெல்லாம் வந்து மனசில் நினச்சி இந்த விஷயத்தை பண்ணி கொடுத்தாரு. படம் முடிஞ்சிச்சு, நல்ல வியாபாரம் ஆயிடுச்சு. விஷ்ணு நான் சொன்னேன்ல, பயங்கர வியாபாரம் ஆயிடுச்சு. வியாபாரம் ஆனோன்னே செந்திலை கூப்பிட்டார், வாடா ஆஃபீஸ்க்கு அப்படின்னோடனே வந்தார். என்னண்ணே சொல்லுங்கண்ணே அப்படின்னோடனே, இந்த சம்பளம் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாரு. செந்தில் சார் அதை பார்த்துட்டு ஷாக் ஆகிட்டார். ஷாக் ஆகி, என்னண்ணே 10 லட்சம் கொடுத்துருக்கீங்க, இவ்வளோ சம்பளம் நான் எங்கேயுமே இது வரைக்கும் வாங்கலை அப்படிங்கிறாரு. நீ வாங்குறியா வாங்கலையோ, என்கிட்ட அட்வான்ஸ் 1 பைசா கூட வாங்காமல் நடித்து கொடுத்தேல, அதுக்கு நான் உனக்கு கொடுக்குற கிஃப்ட்டு, நீ இந்த சம்பளத்தை வச்சுக்கோ, சந்தோஷமா இரு அப்படின்னு சொன்னோன்னா, அப்பா காலை தொட்டு கும்பிட்டுட்டு, ரொம்ப சந்தோஷம், யாருமே எனக்கு இப்படி கொடுத்ததில்ல அப்படின்னு சொல்லிட்டு போனார். அதாவது வந்து அந்த விஸ்வாசம், இது செந்தில் சார்ட்ட நான் பார்த்தேன். அதுக்கப்புறம் அப்பா இறந்துட்டார் 2013. இறந்தப்போ உடனே கேள்விப்பட்டு அன்னைக்கு சாயந்தரமே செந்தில் சார் வந்துட்டார். அப்பா அவருக்கு கொஞ்சம் உடம்பு முடியாமல் இருந்தார், கொஞ்சம் ஏதோ சர்ஜரிலாம் பண்ணி கொஞ்சம் உடம்பு முடியாமல் இருந்தார். ஆனால் அதையும் பொருட்படுத்தாமல் கார் எடுத்துகிட்டு வந்து அப்பாவுக்கு மாலையெல்லாம் போட்டு ரெஸ்பெக்ட் பண்ணிவிட்டு வீட்டில் உள்ளவங்கெல்லாம் பேசிட்டு தான் போனார். இன்றைக்கி கூட நம்ம ஃபோன் பண்ணோம்னா உடனே லைனுக்கு வருவார்.
என்ன தம்பி சொல்லுங்க அப்படின்னு சொல்லுவார். இன்றைக்கும் உங்கள் அப்பா தான் என் கல்யாணத்தை நடத்தி வச்சாரு அப்படிங்கிறத செந்தில் சார் எல்லாத்துட்டையும் சொல்லுவார். அந்த அளவுக்கு மரியாதையாக இருக்கும். அந்த அளவுக்கு மரியாதையாக இருக்கார். அந்த அளவுக்கு வந்து இன்றைக்கும் அந்த ரெஸ்பெக்ட் அப்பா மேலே வச்சுருக்கார் செந்தில் சார். ரொம்ப நன்றி சார். காமெடி நடிகர் செந்தில் தொடர்பாக பல்வேறு விஷயங்கள், எங்களுக்கு தெரியாத விஷயங்கள்லாம் எங்களோட பகிர்ந்து கொண்டீங்க. மிக்க நன்றி. நன்றி.